எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விரிவானம். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட டாபிக். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னா கடிதம் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவு பலித்தது. ஸோ நமக்கு இதில் படிக்கிறதுக்கு பெருசாக இவங்க கடிதம் எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு பெருசாக தேவை இல்லை. ஸோ இதில் என்ன நமக்கு முக்கியமாக தேவைன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் இவங்க அவங்களுக்கு இவங்க இன்னொருத்தவங்களுக்கு கடிதம், அதான் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் மாற்றி மாற்றி நமக்கு கடிதம் எழுதி ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நமக்கு என்ன லைன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 3rd பேராகிராஃபில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்த இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி லைன்ஸ்லாம் நம்ம படிச்சுக்கலாம். அண்ட் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு நூலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தும் வகையில் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதில் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இந்த லைன்லாம் எந்த இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை, இந்த நூல்லலாம் இதை குறிப்பிட்டிருக்காங்க அறிவியல் செய்தியாக. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கொஷின்ஸ் கேட்டால் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நீங்கள் அதை கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடில் கொடுத்துருக்காங்களா தொல்காப்பியம், கார் 40, நற்றிணை, இதெல்லாம் ஒரு லைன் கொடுத்துட்டு இந்த லைன் எந்த ஆத்தர் இது பண்ணியிருக்காங்க, எந்த நூலில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் படித்து இதை பார்த்து கரெக்ட் ஆன்சரை எழுதிக்கோங்க. அதே மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கலீலியோ, கபிலர். ஸோ இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலை என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ அதில் என்ன இருக்குது அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. மற்றபடி இதில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை, அவ்வளோதான். இந்த ஆத்தர்லாம் பார்த்து வச்சுட்டு கீழே இந்த மாதிரி தெரிந்து தெளிவோம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்ததில் இன்றைக்கி இவ்வளோதான், கடிதம் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் படிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை அவங்கள ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் இந்த லெசன்லேருந்து படித்தா போதும், வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு லெசனோட பார்ப்போம். ஓகே. ஸோ இதை நான் உங்களுக்கு நேற்று போஸ்ட் பண்ண மாதிரி ஒரு பேஜாக போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. நன்றி.